உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம டிரைவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. என்ன ஈஸ்வரி, தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். டிரைவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. இவருக்கும் ரேவதிக்கும் தான் இப்ப நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஐயோ, இந்த பயப்புள்ள எங்க போய் தொலைஞ்சான் தெரியலையே. டிரைவர், மேடைக்கு போய் ரேவதி பக்கத்துல நில்லுங்க. 2 பேரும் மோதிரம் மாத்திக்கோங்க. நீ மேடைக்கு போய் ரேவதி பக்கத்துல நில்லு. இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரணும். ஏ பேராண்டி, போயா. ஓ அத்தைக்காரியே உன்ன மாப்பிளைய ஏத்துக்கிட்டா. வேற என்ன வேணும் உனக்கு? போய் அந்த மோதிரத்தை எடுத்து ரேவதி கையில போட்டு உனக்கு சொந்தமாக்கிக்க. போயா. பரமேஸ்வரி, ரொம்ப அவசரப்படாத. அவசரப்பட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இந்த சாமுண்டேஸ்வரி அவளே ஒத்துக்கிட்டா. அவளுக்கு மட்டும் என் பேரை யாருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ முருகா, அவ்வளவுதான். இங்க என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. போயா கார்த்தி, போயா. அக்கா, அம்மா, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இந்த நிச்சயதார்த்தம் இன்னைக்கே நடக்கணுமா என்ன? மாப்பிள்ளை எப்படியும் கிடைச்சிருவாரு. அவர் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டா என்ன? ஆமா, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், இன்னைக்கு வேண்டாம். இவெல்லாம் ஒரு ஆளு. இன்னைக்கு இவன் என்ன பார்த்து நக்கல் பண்றானா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதது தானே. இவன் முன்னாடி நான் தோக்க கூடாது. நான் ஜெயிக்கணும். அதுக்கு இந்த நிச்சயதார்த்தம் அவசியம் நடக்கணும். என்னம்மா பேசுறீங்க? இந்த ஆள நீங்க ஜெயிக்கிறதுக்காக ஏன் லைஃப பந்தயம் வைப்பீங்களா? உங்க கௌரவத்தை விட என் வாழ்க்கை முக்கியம்னு உங்களுக்கு தோணலையா? நேத்து ஒருத்தரை காட்டி இவர்தான் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க. இதோ இன்னைக்கு இன்னொருத்தரை காட்டி இவர்தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா இதெல்லாம் எப்படிமா? எனக்கும் மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல, அத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாமா? சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. ரேவதி, இந்த அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வேன். நான் யோசிச்சு கரெக்டான முடிவை தான் எடுத்திருக்கேன். நீ ஸ்டேஜுக்கு போ. என்னம்மா, நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு உங்க கௌரவம், மானம், மரியாதை இதெல்லாம் தான் முக்கியமா? எங்க வாழ்க்கையும் சேர்த்து நீங்களே வாழ நினைக்காதீங்க. ஐயோ, எங்களோட உணர்வுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்கம்மா. எங்க வாழ்க்கையை எங்களை வாழ விடுங்க. ரேவதி, அந்த மாப்பிள்ளை எங்க போனானே தெரியல. அவனுக்காக நாம வெயிட் பண்ணணுமா? நீ நம்ம டிரைவரையே கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் ரொம்ப நல்லவன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இவரு நல்லவர் தான். அதுக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னால முடியாதுமா. இந்த நிச்சயத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன விட்டுருங்க. ரேவதி, எழுந்து வா. அம்மாவை போய் இப்படி எதிர்த்து பேசிட்டு வரலாமா?
அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா? அம்மா செய்யறது மட்டும் சரியா? நான் மகேஷ் புடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகு நம்ம வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி? நினைச்சப்பெல்லாம் மாத்திக்கிறதுக்கு மனசு ஒண்ணு ட்ரெஸ் இல்லக்கா. அவங்களோட பொண்ணா இருந்தாலும் நம்ம ஃபீலிங்ஸ்க்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அதுக்காக அந்த சிவனாண்டி முன்னாடி அம்மாவை தோக்க சொல்றியா? பார்த்தல்ல அவன் எவ்வளவு எகத்தாளமா அம்மா கிட்டயே பேசிட்டு இருக்கான்னு. அந்த ஆளு ஜெயிக்கிறதுக்காக நான் தோத்து போணுமா? மகேஷ் எப்படியும் கிடைச்சிருவாரு. அப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சா என்ன? இது என்னோட வாழ்க்கை. இத கூட நான் முடிவு பண்ண முடியலனா அப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. வாக்கா, அம்மா கிட்ட போய் நம்ம பேசி பாப்போம். வாக்கா போலாம். வா. நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் உன் பொண்ணு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க போறதில்ல. பேசாம தோல்வியை ஒத்துக்கிட்டு மண்டபத்தை விட்டே ஓடி போயிடு. டிரைவர், அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நீ போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வா. என்ன இவன் ஆளையே காணும். சரி, நம்மளே போய் பாப்போம். மாப்பிள்ளைய கடத்தி வச்சது நல்லாவே வேலை செய்யுது. ஆனா நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னன்னா, அந்த டிரைவர் பையல அக்கா மாப்பிள்ளைய ஏத்துக்க முடிவு செஞ்சதுதான். ரேவதி கிட்ட பேசணும்னு அந்த டிரைவர் பையன் போயிருக்கான். இன்னும் என்னென்னலாம் கூத்து நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்னது இது? இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்தா இவங்க அன்னை குழந்தனார் மாதிரியே தெரியலையே. இதுங்க ரெண்டு கேடு கட்ட ஜென்மம் போல தெரியுதே. நாம ஒண்ணு நினைச்சு கடத்தினா இது வேற மாதிரில போகுது. இத நம்ம புருஷன் கிட்ட காட்டணும். அவர் ஏதாச்சும் வித்தியாசமா யோசிப்பாரு. இந்த போனை எப்படி அவர்கிட்ட கொடுக்கறது? அங்கிள், இந்த போனை அந்த ஆன்ட்டி கொடுக்க சொன்னாங்க. எந்த ஆன்ட்டிமா? அதான் அந்த ஆன்ட்டி தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.